தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே எந்த வேலையும் நடக்காததுக்கு காரணமே என்னன்னா அரசனுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை, அங்கே இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை இவங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு பிரச்சார பீரங்கியாக அவர்களை பயன்படுத்துகிறார். இது கண்டிக்கத்தக்கது. என்ன காரணம்னா, அவங்க வேணும்னா அவங்க கட்சிக்காரை வச்சு பண்ணட்டும். ஏன் அரசு அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டிய காரணம் என்ன? ஏன் அது மாதிரி செய்யணும்? சரி, அந்த அரசு அதிகாரிகள் ஏதாவது கேரண்டி கொடுப்பாங்களா? இவங்க கொடுத்த அப்ளிகேஷன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அந்த அதிகாரிகள் கேரண்டி கொடுக்குறாங்களா? எந்த கேரண்டியும் கிடையாது. எந்த திட்டமும் முழுமையாக செயல்படுத்தலை. ஆனால் இந்த காரியத்தை செய்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதை டெண்டர் விட்டுருக்காங்க. நாம் என்ன கேட்டோம்? நீங்கள் துணிக்கு பணம் கொடுக்குறீங்க, புஸ்தகம் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறீங்க, வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க, மற்ற எந்த வீடு கட்டுறது எந்த திட்டமாக இருந்தாலும் பணமாக கொடுத்துறீங்க. ஈவன் அரிசி வாங்குறதுக்கு கூட பணமாக தான் கொடுக்குறீங்க. ஏன் நீங்கள் இது கம்ப்யூட்டர் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க? அது அவசரமாக கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? யாருக்கிட்ட வாங்கினீங்க? அது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் தரமானதா? இப்போ மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, இன்னைக்கு ஏதாவது ஓடுதா பாருங்க, எதுவுமே ஓடல. அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஓடுமா, வேலை செய்யுமா? அது கேரண்டி யாரு? இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணாங்களா? அந்த சர்டிஃபிகேஷன் உண்டான அத்தாரிட்டி யாரு? டெஸ்ட் பார்த்தாங்களா? ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் டெஸ்ட் பார்க்கணும்ல, ஏதாவது டெஸ்ட் பார்த்துருக்காங்களா? எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு சொல்றதுக்கோசரம், ஏதோ ஒரு லாபம் கிடைக்குதுன்றதுக்கோசரம் இன்னைக்கு லேப்டாப்பை கொடுக்குறாங்க. இது எப்படி நியாயமா இருக்கும்? இந்த அரசாங்கம் ஊழல் செய்யறதே, முறைகேடு செய்யறதே இவருடைய வேலை. அதுக்கு துறையா என்ன பண்றாங்க? மனசு ஒவ்வாத அதிகாரிகள் எல்லாம் அதை பயன்படுத்தி அவங்க பிரச்சாரத்துக்கு கொண்டாடுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அரசு இயந்திரங்களை நீங்க பயன்படுத்துறதுக்கு உண்டான காரணம் என்ன? அதாவது அரசு இயந்திரங்களை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா நாளைக்கு இந்த தேர்தல் நியாயமா நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வருது. அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு தான் பார்க்கணும்.